டிவிக்கு வந்தா நல்லா செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு கார்லாம் தரேன்னு சொல்லியிருக்காரு. கார்லாம் தரதை விட வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்தா அது மக்களுக்கு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். கடந்த 4 வருஷமா நல்லாதான் செஞ்சாரு கொரோனாவில். எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். மகளிர் எல்லாம் இலவசமாக பேருந்துல போறோம். அதுவே மறுபடியும் வந்தா இலவசம் 1000 ரூபாய் தருகிறாரு, அதுவும் முக்கியம். இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்தாலும் ரொம்ப மிக மிக எங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும், குடும்ப செலவு ஆகும். 100 நாள் வேலையா 150 நாள் தரணிக்கிறாரு, அதையும் தரலாம். மக்களுக்கு நல்லது பண்றாரு, விவசாயத்துக்கு நல்லது பண்றாரு, கல்விக்கு நல்லது பண்றாரு. அவர் தான் ஒரு முதல்வர் எடப்பாடியார். மக்களுக்காக எல்லாம் நல்லா செய்யறாரு. பெண்களுக்காக நல்லா உதவி எல்லாம் செய்யறாரு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா பண்றாரு. குழந்தைகளுக்கெல்லாம் காலை உணவு கொடுக்குறாரு. நல்ல திட்டங்கள்லாம் கொண்டாடுறாரு. அதுக்காக தான் மறுபடியும் அவரே வரணும், திரும்ப திரும்ப அவரே வரணும்னு நினைக்கிறோம். டிவிக்கே தான் விஜய் தான் சிஎம்மா வரணும்னு எதிர்பார்க்கிறோம் நாங்க. எதனாலனா ஒரு மாற்றம் வேணும். அவர் வந்தாத்தே மாற்றத்தை கொண்டு வர முடியும். எதுக்கு நான் பழைய ஆட்சிகளை நாங்க பார்த்துட்டோம், பல தலைவர்களை பார்த்துட்டோம். இன்னும் எதுவுமே மாறின மாதிரி தெரியல. மாறுன்றாங்க, மாறின மாதிரி தெரியல. இவர் வந்தா மாத்துவாருன்னு நம்புறோம். சார், இப்போ இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு ஃப்ரீயா பஸ் போறதுக்கு வழி பண்ணியிருக்காரு. மாசம் மாசம் ஒரு 1000 ரூபாய் வாங்குறோம். அது இல்லாம பசங்க நிறைய படிக்கிற பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு நிறைய விஷயம் பண்றாரு. அதனால அவர் தான் வருவார்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு தான் நான் ஓட்டும் போடுவேன் சார். மு க ஸ்டாலின் தான் சார் வருவாங்க. அவர் தான் எதிர்பார்க்குறோம் சிஎம் வரணும்னு. நிறைய திட்டங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. மகளிருக்கெல்லாம் சில உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இலவச பஸ் விட்டுருக்காங்க. 1000 ரூபா மாசம் மாசம் பென்ஷன் வருது அவங்களுக்கு, மகளிருக்கு நல்ல உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அவர் தான் வரணும், உங்களுடைய ஆசை. 2026 4 முனை போட்டி நிலவன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி இழுப்பறியில தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் மாறி மாறி இது வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி யாராவது புதுசா ஒரு ஆள் வந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். அது யார வேணாலும் இருக்கலாம். புதுசா நிக்கிற சீமானா இருக்கலாம், இல்ல விஜயா இருக்கலாம், இல்ல அவங்களுக்குள்ள கூட்டணி வச்சு யாராவது ஒரு ஆள் வரலாம், இல்ல ஏடிஎம்க்கு கூட கூட்டணி வச்சு புதுசா வந்தவங்க வரலாம். ஆனா புதுசா ஒரு ஆள் வந்தா அவங்களுக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. இன்ன வரைக்கும் ஒரே குடும்பம் தான் வருது. டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க மட்டும் தான் வராங்க. அரைச்சமாவே அரைச்ச கதையாயி போச்சு. புதுசா வந்தா அவங்க என்ன வித்தியாசமா நம்ம நாட்டை நல்லபடி கொண்டு போலாம். அதுக்காக புதுசா வரணும்னு நினைக்கிறோம். யார் சிஎம் எடப்பாடி போனாலும் கூட்டம் போகுது, விஜய் போனாலும் கூட்டம் போகுது, கலைஞர் ஸ்டாலின் போனாலும் கூட்டம் போகுது. இந்த ஜனத்துங்களுக்கு எப்படிதான் நம்புறது ஒண்ணு இல்லையா? ஆனா அந்த ஓட்டு போடுற நேரத்துல யார் மனசுல என்ன தோணுதோ அவங்க அப்படித்தான் போடுவாங்க ஓட்டு. இது உங்களுக்கு அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு ஸ்டாலின் தான் வருவாருன்னு எனக்கு ஒரு கணிப்பு. 2026னா விஜய் வந்தா நல்லா இருக்கும். 2வது அவர் வந்தா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், ஒரு வாய்ப்பு இருக்கு விஜய்க்கு. அவர் வரட்டும். 2வது நம்ம டிஎம்கே ஏஎம்கே மாத்தி மாத்தி ஒரு 50 வருஷமா ஆண்டு முடிச்சுட்டாங்க. அவங்க புதுசா வாங்கி கொடுப்பாங்கன்னா புதுசா என்ன அவங்க என்ன செய்யறாங்கிறதே தெரியாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அவங்களே எப்படி செய்வாங்கிறது என்ன இருக்குது பார்த்தா இன்னைக்கு அந்த கூட்டணிக்கு போறாங்கிறாங்க, இந்த கூட்டணிக்கு போறாங்கிறாங்க. இது தெளிவா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்களா? இப்போ நாங்க முதல்வர் இப்போ கலைஞர் அவரு புள்ள ஸ்டாலின் தான் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்றாங்க. எங்களுக்கு இந்த மகளிர் ஊக்கத்தொகை வருது, ஒரு 1000 ரூபாய் தராங்க. அது எங்களுக்கு ரொம்ப குடும்பத்துக்கு வசதியா இருக்கு. நாங்கள் எல்லாமே கூலி வேலை தான் செய்கிறோம். எங்கள் வீட்டம்மா இங்கேருந்து ஆவடிக்கு வேலைக்கு போகிறாங்க. இந்த ஃப்ரீ பஸ் விட்டதுனால எங்களுக்கு கொஞ்சம் குடும்ப செலவு கொஞ்சம் எங்களுக்கு போய் வர்றதுக்கு 600 ரூபாய் மாதத்துக்கு 6000 ரூபாய் ஆயிடுது. அது எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகுது. திரும்ப எங்களுக்கு இந்த முதல்வர் ஆட்சி, எங்களுக்கு ஸ்டாலின் ஆட்சி வந்தாலே எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். 2026ல் மாண்புமிகு இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி வரணுன்ட்டு ஆசைப்படுறோம். கட்டாயமாக அவர் வரணும், மக்களுக்கு நல்லது செய்வார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருவதை எதிர்பார்க்குறேன் சார். ஏன்னா காலைக்கு உணவு திட்டம் கொண்டு வந்துக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா மரவனார் நகராட்சியில் நான் ஆட்டோ ஓட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் பற்றி அதுக்கு முன்னே கிடையாது. இப்போ பார்த்தா ட்ரைனேஜ் எல்லா வார்டுலையும் ட்ரைனேஜ் இருக்குது. அதில் செல்வ இந்த திட்டம் நிறைய திட்டம் பெண்களுக்கோசம் நிறைய திட்டம் கொண்டு வந்துக்கிறாரு. அதனால் அவர் வரான்னு எதிர்பார்க்குறேன் சார். எடப்பாடி வந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். எதனால எடப்பாடி நல்லா இருக்கு? போன வாட்டி அவங்க நல்லா எல்லாம் செஞ்சுருந்தாங்க. அதனால அவங்களே வர்றது நல்லதா. மக்கள் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு சார்? பழைய மாதிரி வரணும்னு நினைக்கிறாங்க எல்லாம். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் ஸ்டாலின் தான் வருவார் நான் நினைக்கிறேன்.
ஏன்னா ஆப்போசிஷனில் யாரும் வந்துட்டு கரெக்டான ஸ்ட்ராங்கான ஒரு இது இல்லை. ஏடிஎம்கே பிரிஞ்சிருக்கு. விஜய் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் தான் திருப்பி வருவாருன்னு நினைக்கிறேன். என்னுடைய கணிப்பு வந்து ஸ்டாலின் வரத மாதிரி தான் தெரியுது, டிஎம்கே வரத மாதிரி தான் தெரியுது. அப்புறம் கூட்டணிக்கு அப்புறம் ஏதாவது மாற்றங்கள் வந்தாலும் உண்டு. இப்போ நிலவரப்படி வந்து ஸ்டாலின் வர்ற மாதிரி தான் தெரியுது, டிஎம்கே. 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு முதல்வர் வருவாங்க. அதுக்காக புது கட்சியிலேருந்து வருவாங்க நான் சொல்ல விரும்பலை. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை புது கட்சியாக இருந்தாலும் சரி, இதில் வந்து நம்ம யார் எதிர்பார்க்குற முதல்வருமே ஆக மாட்டாங்க. ஒரு கூட்டணி ஆட்சி நடைபெறுங்கிறதான் பலதரப்பட்ட மக்களின் பொதுமக்களோட கருத்தா இன்னைக்கு இருக்கு. எல்லாம் டிவிக்கேன்னு சொல்கிறாங்க. அவராவது கொஞ்சம் ஜனங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் கேட்கட்டுமே, கேட்டு என்ன தேவைன்னு அவர் செய்யட்டுமே. அவர் ஆட்சி ஒருத்தரை மாற்றி 2 பேரும் நின்றா மாற்றம் கொடுக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு சான்ஸ் அவருக்கு கொடுத்து பார்க்கலாம். அவர் என்ன ஜனங்களுக்கு செய்கிறாரு அப்படின்ட்டுன்னு. உடனே அவர் ஒன்றா மக்களோட பணத்தில் செய்யலை, அவர் சொந்த உழைப்பில் ஆக்டராக இருந்து இப்போ ஜனங்களுக்காக செய்யணுன்ட்டுன்னு அவர் இது பண்ணியிருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.